தமிழகத்தின் அடையாள சின்னமான பனைமரங்கள் தற்போது அழிந்து வருகின்றன. இதனால் பனை சார்ந்த தொழிலும் பாதிப்படைந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் 4 கோடிக்கும் அதிகமான பனைமரங்கள் தமிழகத்தில் இருந்தன. இதன் மூலம் லட்சக்கணக்கானோர் வேலைவாய்ப்பும் பெற்று வந்தனர். பனை வெல்லம் தயாரிக்கும் தொழில் முக்கிய இடத்தை பிடித்திருந்தாலும் கடந்த காலங்களை காட்டிலும் தற்பொழுது அது குறைந்து விட்டதாக தெரிவிக்கின்றனர் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள். பனை ஓலைகளிலிருந்து தயாராகும் கைவினைப் பொருட்கள் வேலைவாய்ப்பினை வழங்குகின்றது. ஆனால் தற்பொழுது பனைமரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவிக்கின்றார் பனை தொழில் செய்து வரும் தங்கராஜ். பனைமரம் சூளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டு போயிட்டுருக்காங்க, செத்து போயிடுது. அதுவும் இல்லாத காட்டுக்காரரும் சரி இதை ஏறி கூலி கட்டுப்படி ஆகலைன்னா அதை விற்றுடுறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டின் அடையாள சின்னமாக இது இருக்குது. அதுவும் இல்லாத இந்த மண் வளத்தை அரிப்பை தடுக்கக்கூடிய ஒரு இதாகவும் இருக்குது இதோட வேர். அதனால் இப்படி ஒரு நல்ல மரம் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. பனைமரங்கள் அழிவது தடுப்பது குறித்து கல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமியிடம் கருத்து கேட்டபோது, பனைமரங்கள் அதிகமுள்ள இலங்கையில் உள்ளது போன்று பனைமரங்களை வெட்டினால் தண்டனை என்ற சட்டம் தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும் என்கின்றார். கடந்த காலங்களை காட்டிலும் தற்பொழுது தமிழகத்தில் பனைமரங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாக பனைத்தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். பனைமரங்களை பாதுகாக்க அரசின் சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. கீதன், நியூஸ் 7 தமிழ், சேலம்.